ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் வாஷிங் மிஷினில் துணி போட்டு கரண்ட் பில் ஏறுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் வந்து துணி வந்து ஊற வச்சுருக்குறேங்க. அதாவது நம்ம ஸ்கூல் யூனிஃபார்மும் நம்ம வந்து ரெகுலராக பிள்ளைங்க வந்து யூஸ் பண்ணுற அந்த துணியுமே வந்து ஊற வச்சுருக்குறேங்க. இது எப்படி நான் வந்து இன்றைக்கி வந்து துவைக்க போகிறேன்றதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ஃப் எக்ஸல் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கிறோம். போட்டுட்டு நல்லா நுர வர அளவுக்கு அடித்து விட்டுட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்த துணியை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம துவைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய பாதி அழுக்குகள் வந்து போயிடும். நமக்கு வந்து பவுடர் போட்டு நம்ம வந்து கையாலே வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து கையாலே வந்து கசக்கி அப்படியே வந்து நம்ம காய வச்சுக்கலாம். துணியை வந்து வெளுத்து போகாது. அதில் வந்து பெரும்பாலும் அதிகமாக அழுக்கு இருக்காது. பசங்க வந்து தினமும் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால அப்பப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா? அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து பவுடர் போட்டு நம்ம கையால் வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த ஸ்கூல் யூனிஃபார்மும் நான் வந்து இந்த கலர் ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்காக தான் வந்து ஒரே பவுடர் போட்டு ஊற வைக்கிறேன். இப்போ இது ஊற வச்சுட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிஃபார்மை மட்டும் நான் வந்துட்டு கையால் எடுத்து நல்லா வந்துட்டு கசக்கி நான் வந்து அதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கம்போர்ட் போட்டு நான் வந்து காய வச்சுருவேன். மீதி இருக்கிற துணியை பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான் அது. நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஊற வச்ச துணியை வந்து எப்பவும் போல் வாஷிங் மிஷினில் வந்து போட்டு துவைச்சிக்கோங்க. ஆனால் யூனிஃபார்ம் மட்டும் கையில் வந்து அலசி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங் மிஷினில் வந்து யூனிஃபார்ம் வந்து துவைக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வெளுத்து போயிருங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் கையாலே வந்து கசக்கி போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து தனியாகவே வந்து யூனிஃபார்ம் வந்து எப்படி துவைக்கலான்னு சொல்லி போட்டிருக்கிறேன். சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே யூனிஃபார்ம்லேருந்து கலர் ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றாவே வந்து ஊற வச்சுட்டேன். ஒன்றா ஊற வைக்கும்போது நமக்கு ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும். தனித்தனியாக ஊற வைக்கின்ற அவசியம் இருக்காது. அந்த மாதிரி ஊற வச்சோம் அப்படின்னா பவுடர் வந்து தனித்தனியாக போட வேண்டியது இருக்கும். அதனால் ஒட்டுக்கா போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மட்டும் எடுத்து நம்ம வந்துட்டு லைட்டாக சோப் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைனா வெறுமையாக கூட அலசி போட்டுக்கலாம். எப்படி நம்ம வந்து குழந்தைங்க வந்து என்னோட பசங்க வந்து தினமும் வந்து மாற்றுவாங்க ட்ரெஸ்ஸை. நான் ஒரு வாரத்துக்கு தேவையான துணி வந்து ஒரு நாளுக்கு 2 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி துவைச்சி போட்டுருவேன். அந்த மாதிரி துவைக்கிறவங்க ரெகுலராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அழுக்கும் சேராது, நமக்கு பவுடரும் காலியாகாது, கரண்ட் பில்லும் ஏறாதுங்க. இது சூப்பரான ஒரு ஐடியா தான். டெய்லி வந்து யூனிஃபார்ம் வந்து நீங்கள் துவைக்கிறீங்க, இல்லை ஒரு நாளுக்கு 2 முறை வந்து துவைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் சூப்பராக வந்து இது மாதிரி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தயிரெல்லாம் வந்து போடுவோம் இல்லையா? அது சில்வர் பாத்திரத்தில் நம்ம போடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து மண் பாத்திரத்தில் போட்டோம் அப்படின்னா அந்த தயிர் வந்து நல்லா அப்படி கட்டியாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே வந்து நல்லா சுவையாக இருக்கும். நான் வந்து 1 லிட்டர் வந்து பால் வந்து வாங்கியிருந்தேன். காய்ச்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுன்னு இருக்கிற சூட்லேயே வந்துட்டு இந்த பானைக்குள்ளே வந்து ஊற்றிட்டேங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கட்டியான தயிர் வந்து கிடைக்கும். ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி இருந்துச்சு. அது எதனால் இருந்துச்சுன்றதையும் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம வந்து மூடி போட்டு மூடணும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து வேர்த்து அந்த தயிருக்குள்ளே வந்து உழுந்துரும். நமக்கு என்னவோ அந்த பானையில் வந்து போடுற தயிர் கட்டியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சூடாக வந்து மூடி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வேர்த்து வடிகிற தண்ணி தான் நமக்கு வந்து மேலே வந்து தேங்கியிருக்கும். அதை வந்து நான் காலையில் எடுத்து கரண்டியில் வந்து மொண்டு ஊற்றிட்டேங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. சூப்பரான கட்டி தயிர் வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுமே வந்து செம்மையாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற போலவே இருக்குங்க. இப்போ நான் எடுத்தே காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கேக்கு போல் இந்த கரண்டியில் வந்து இந்த தயிர் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் மண் பாத்திரத்துலேருந்து தயிர் போட ஆரம்பிச்சிங்கன்னா இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயிருமே வந்து கெட்டு போகாது. நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப புளிப்படிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வீட்டில் வந்து தயிர் போட்டாலே அல்லது வந்து 2-3 நாளைக்கு கூட வந்து வராதுங்க. சீக்கிரமாக வந்து காலியாக போயிடும். எங்கள் வீட்டில் வந்து என்னோட பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தயிர். பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் எப்படி எடுத்துப்பேன்னா, காலையில் வந்து கஞ்சி தண்ணியில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு போட்டு உப்பு போட்டு நல்லா அடித்து மோர் மாதிரி வந்து குடிச்சிருவாங்க. இந்த மாதிரி குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று புண், அல்சர் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கிளியர் ஆகும். ரொம்ப ஹீட்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. அதனால் அதை ரெகுலராக நான் எடுத்துக்கிறது. இது கூட கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஊற வச்சு வெந்தயம் இது சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு குளிர்ச்சி தருங்க. நான் இப்படி தான் வந்து இந்த தயிரை வந்து பயன்படுத்துகிறேன். ஸோ ஒரு நேரத்தில் வந்து காலை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தயிர் சாதமாக கூட செஞ்சு கொடுக்கலாம். தயிர் வந்து ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த போட்டிருக்கிற அந்த தயிரை வந்துட்டு நான் வந்துட்டு அதில் இருக்க தண்ணியை வந்து வடிச்சிட்டு இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எடுக்க போகிறேன். நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஈஸியாக வீட்டிலே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிற போலவே அந்த டெக்ஸ்சர், அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க.
அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு, அந்த பாத்திரத்துக்கு அடியில நம்ம வந்து ஒரு வடிகட்டி ஒண்ணு வச்சுட்டுங்க. அதுக்கு மேல ஒரு ஒயிட் கிளாத் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த தயிர வந்து இதுக்குள்ள வந்து சேர்த்துட்டு, தண்ணி வந்து நல்லா வடியிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த தயிர வந்துட்டு கட்டி தயிரா எடுக்கணுங்க. இப்போ பானைக்குள்ள பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து கட்டி தயிர் வந்து ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதில தண்ணி ஊத்தி உப்பு போட்டு அடிச்சு குடிச்சிரணும். எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ துணி நல்லா சுருட்டி புடிச்சு இங்க பாருங்க, நல்லா வந்து ரோல் பண்ணிட்டு, அதில இருக்கிற தண்ணிய வந்து கைப்படாத அளவுக்கு பிழிஞ்சு எடுக்கணும். நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ் கிரீம வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டோர் பண்றது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வெளியில வந்து அதிகமா வச்சு யூஸ் பண்ணாலுமே சீக்கிரமா வந்து புளிப்பு எடுக்க ஆரம்பிச்சுரும். அதனால வந்து ஏர் டைப் கண்டெய்னர்ல வந்து நீங்க வந்து டைட்டா போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து யூஸ் பண்ணிக்கணும். அத வந்து எடுத்ததுக்கப்புறம் அத வந்து உடனே வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சிரணும். ரொம்ப நேரம் வெளிலயும் வைக்கக்கூடாது. நம்ம வந்து ஸ்பூன் போட்டு தான் யூஸ் பண்ணணுங்க. இந்த மாரிலாம் யூஸ் பண்ணோம்னா, நீங்க வந்து இந்த ஃப்ரெஷ் கிரீம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, இது எப்படி பயன்படுத்தலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாண்ட்விச் வந்து பிரெட் சாண்ட்விச் இருக்கு இல்லையா? அதுக்கும் யூஸ் பண்ணலாம். பரோட்டா, சப்பாத்தி, ரோல் வந்து ஃபில்லிங்கா கூட யூஸ் பண்ணலாம். கிரீம் சாஸ் கூட போல நம்ம வந்து பிரெட்ல வந்துட்டு டோஸ்ட் பண்ணி அத சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கிரேவி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நான்வெஜ் கிரேவி அல்லது வெஜ் கிரேவிலாம் செய்கிறோன்னா, அந்த கிரேவியில் வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து மாவெல்லாம் வந்து பிசைகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி மாவு அதில் கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். இல்லைனா உப்பு போட்டு நம்ம அதை குடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கூட செய்யலாம். நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா, நான் வந்து கேழ்வரகு தோசை வந்து செஞ்சேன்னா, அந்த தண்ணியை வந்து அந்த தோசை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சூப்பராக சாப்பிட்டாங்க. ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நம்ம வாங்குற பொருள் எல்லாமும் வந்து காசு தானே. அந்த பொருளை கொண்டு நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் பயன்படுத்திக்கணுங்க. அதுதான் என்னோட தாட் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம வந்துட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வடித்து வச்சு லப்பர் பேண்டு போட்டு நல்லா டைட்டாக மேலே வந்து கல் வச்சு நல்லா வடிய வச்சு தண்ணி வந்து ரொம்ப எந்த அளவுக்கு திக்காக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா க்ரீம் கிடைக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் தான் வந்து போட்டு வைக்க போகிறோம். என்கிட்ட வந்து ஏர் கண்டெய்னர் வந்து இல்லை, கண்ணாடி பாட்டில் தான் இருக்குது. இதுக்குள்ளே போட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுக்கணும். கரண்டி போட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் சாண்ட்விச்சுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீமாக இதை வந்து ரொம்ப பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட்டுமே வந்து நல்லா திக்காக நல்லா சூப்பராக அந்த டெக்ஸ்சர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது. நாக்கில் வச்ச உடனே அப்படியே கரையுது. செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்க சாண்ட்விட்ச்லாம் சாப்பிட்றாங்க, காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதாவது நம்ம இந்த பாஸ்தாலாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த தயிரை வந்துட்டு நீங்கள் அந்த பாஸ்தாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப க்ரீமியாக கூட இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பசங்களுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம கடையில வந்து முட்டை வாங்கிட்டு வருவோம். அந்த முட்டை பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கறது தெரியவே தெரியாது. அது எப்படி வந்து ஈஸியா செக் பண்ணி பார்க்கலான்றத இன்னைக்கு வந்து நான் சொல்லப் போறேன். கொஞ்சமா வந்து தண்ணி வந்து ஒரு கிளாஸ்ல இந்த மாரி கண்ணாடி கிளாஸ்ல வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த முட்டைய வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ள போட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த முட்டை வந்து மேல வந்து ரொம்ப மிதங்குச்சு அப்படின்னா, அந்த முட்டை வந்து கெட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். தண்ணிக்குள்ள வந்து போயிருச்சுன்னா, அந்த முட்டை வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் வாங்கி வச்சிருக்கிற அந்த 4 முட்டையுமே நல்லா தான் இருக்கு. இந்த மாரி நீங்க எப்பவுமே முட்டைய வந்து வேக வச்சாலும் சரி, ஆம்லெட் போட்டாலும் சரி, ஒரு முறை அந்த கிளாஸ் பாட்டில்ல வந்து தண்ணிய வந்து போட்டுட்டு, நீங்க வந்து மேல மிதக்குதா, இல்ல கீழ வந்து இறங்குதான்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்க. முட்டைலாம் வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பா அந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா, மறக்காம நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். சீ யூ.